ஹாய் guys, வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர் வந்து சொல்கிறா, வாடா வெளியே கூச்சப்படாதடா வாடா. நம்ம இன்னைக்கு டைமண்ட் மைனிங்லாம் போக போகிறோம். அப்புறம் ஒரு ஷாப் பில்ட் பண்ண போகிறோம், பேஸ் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வெண்ணை பண்ண போகுது இந்த வீடியோவில் பார்த்து. டேய், என்ன தைரியம் இருந்தால் இன்னையே வெண்ணுட்டு போவேன், சம்பளத்தில் கை வச்சிருவோம். கொடுக்குறதே 5 ரூபா சம்பளம், அதில் சம்பளமும் போன மாதம் தரல. அவ்வளோதான் உனக்கு. டே இது கம்பெனி சீக்கிரத்தில் வெளியே சொல்லாதடா. சரி வளவலன்னு பேசாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். எடிட் ஆக் பண்ணி இன்ட்ரோ வரைக்கு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம புவர் டு ரிச் ஆக போகிறோம். ஆமாங்க, நம்ம மட்டும் சுத்தமாக டைமண்டே கிடையாது, வெறும் அயன் மட்டும்தான் இருக்குது. அது எதுவோ இந்த ராகேஷ் ப்ரோ இது அயன் ஃபார்ம் கேட்டனால நம்மகிட்ட அயனுக்கு கொஞ்சம் பஞ்சமே இல்லை. அதனால் டைமண்டுக்கு ஒரே இதாக தாங்க இருக்குது. டைமண்டே சுத்தமாக நம்மகிட்ட இல்லை. நம்ம முதல்ல டைமண்ட் ஆர்மருக்கு மாறணும். அது போக டைமண்ட் ஆர்மருக்கு என்ஷான்மெண்ட் போடுறது ஒரு சில முக்கியமான வேலை இருக்குது. அப்புறம் டூல்ஸ்லாம் செய்யணும். அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நம்மகிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்றத பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எஸ்எம்பி வீடியோஸ்லாம் அவங்கள தேடி வரும். இந்த இடத்துல எவ்வளோ டைமண்டு, இந்த இடத்துல 4 டைமண்டு கிடச்சி 6 டைமண்டு. இந்த சைடு ஒரு 4 டைமண்டு. என்னங்க இது, இன்றைக்கி நமக்கு நிறையா லக்கு தான் போலையே. சரி, அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா? என்னங்க இது, இந்த இடத்துல 6 டைமண்டு கிடச்சிருக்கு. வேறு எதாவது கிடைக்குமா என்ன? சரி தோண்டி பார்ப்போம், வேறு எதாவது கிடச்சுன்னா என்ன பண்ணுறது. என்னங்க இது, இங்கே ஒன்று இருக்க பாருங்கள். இது மட்டும் நான் இப்போ விட்டுட்டு போய், சரி எதுக்கு தோண்டிக்கிட்டுன்னு விட்டுட்டு போயிருந்தேன்னா இத்தனை டைமண்டு கிடச்சிருக்குமா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டுமே 16 ஆமாங்க, இந்த இடத்துல மட்டுமே 16 டைமண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு 4 இருக்குது. இப்போ நம்ம அப்போ அங்கேருந்து வரும்போது 4 டைமண்ட் வச்சுருந்தோம் ஃபஸ்ட் டைம் மெயின் பண்ணும்போது. இப்போ ஒரு 16, அங்கே ஒரு 4, இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, 16 இருக்குது. அங்கே ஒரு 4 20 மாதிரியுமா. அப்போ 4 எடுத்து போடுங்க. 16 டைமண்டுங்க ஒரே இடத்துல. 16 டைமண்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ ஹையஸ்ட்டாக உங்களுக்கு, அதாவது நீங்கள் டைமண்ட் மைன் போயிருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹையஸ்ட்டான டைமண்ட்லாம் கிடச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நான் மட்டும்தான் எவ்வளோ டைமண்ட் எடுத்துருக்கேன்னா நீங்களே எவ்வளோ டைமண்ட் எடுக்கிறீங்களான்னு நானும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஒரே இடத்துல 16 டைமண்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. சரிண்ணே வேறு ஏதாவது கிடைக்குமான்னு நான் அப்பா சைடில் தேடி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கலைங்க. அந்த அயன் மட்டும் கிடச்சி அதையும் மைன் பண்ணி வச்சுப்போம், எதுக்கு விடுவானே. அதையும் மைன் பண்ணிட்டு பார்த்தேன், வேறு எதுவுமே கிடைக்கலன்னு அடுத்ததுக்கு வந்துட்டேங்க. அதுவும் நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் போயிருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு இங்கே 2 டைமண்ட் கிடச்சிருச்சுங்க. ஆனால் நமக்கு கிடச்சது வரைக்கும் இதுவரையும் ஒரு சிங்கிள் டைமண்ட் கூட கிடைக்கலைங்க. கிடச்சது எல்லாமே 2 4 2க்கு மேலே தான் அதிகபட்சம் கிடச்சிருக்கு. சிங்கிள் டைமண்ட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இங்கே ஒரு 4 டைமண்ட் கிடச்சிருக்குங்க. அதை சுற்றி மைன் பண்ணி கீழே எவ்வளோ 4 டைமண்டுங்க. இந்த இடத்துல மட்டுமே ஒரு 8 டைமண்ட் கிடச்சிருக்கு நமக்கு. எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்போம். கடைசியாக இப்போ நம்மகிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்றது தாங்க பேச்சு. நிறைய பேர் பிளாக்லேயே 1 ஸ்டாக் வச்சுருப்பாங்க போல், நிறைய வச்சுருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறமா நான் ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு டைமண்டே கிடச்சி. அதுவும் இந்த இடத்துல மேலே நான் பார்க்கலன்னா இந்த டைமண்டே விட்டுட்டு போயிருப்பேன். அவ்வளோதானா, வேறு இருக்கா? வேறு எதுவுமே இல்லையா? என்னங்க, இந்தா இருக்குது. இப்போ நல்ல வேலை, இதே மைண்ட் பண்ணாமல் போயிருந்தேன்னா கிடச்சிருக்காது. மேலே ஒன்று. இப்படி தாங்க மேலேயும் பார்க்கணும், இல்லைனா டைமண்டை விட்டுட்டு போக வேண்டியதான். அப்புறம் கிடச்சதும் கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்க வேண்டியதாங்க. அப்புறமா இந்த மாதிரி டார்ச்செலாம் எடுத்து வராதிங்க. நைட் விஷன் பேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் டார்ச் வச்சு இது பண்ணாலும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதே நைட் விஷன் பேக்னால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அப்புறமா இங்கே கொஞ்சம் டைமண்ட் கிடச்சி, இங்கே ஒரு 4 டைமண்ட் கிடச்சிருக்குங்க. 5 டைமண்ட் கிடச்சிருக்கு. 5ஓட நிறுத்திடுவானுங்களா? 6ஆவது கொடுங்கடா. கொடுக்கலங்க வேறு எதுவுமே அந்த இடத்துல. ஏதோ கொடுங்கடா. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே, ஏங்க இப்படி பண்ணுறானுங்க? நானே பெசாண்டி கேவ் மைன் போயிருக்கலாம்னு நினைக்கிறேங்க. கேவ் மைன் நல்லதா இல்லை ஸ்டிப் மைன் நல்லதான்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்டில். அடுத்தது நம்ம கேவ் மைன் போகலாம். ஏன்னா கேவ் மைனில் கொஞ்சம் நிறையாவே டைமண்ட் கிடைக்குன்ற மாதிரி
ஒரு செகண்டில் நான் எடுத்த 24 டைமண்ட் 34 டைமண்டையும் பிடுங்கிட்டு போட்டுருப்பானுங்க. என்ன ஆகுறது, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இது இருங்க, இதை போய் நம்ம முதல்ல வச்சுட்டு வந்துடுவோம். வச்சுட்டு வந்து திருப்பி நம்ம ஸ்டிப் மைன் போகலாம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் தான். 5 பிளாக் வந்திருக்குங்க, 5 பிளாக் வந்திருக்கு. 45 டைமண்ட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. கொஞ்சம் கிளிப்பெல்லாம் காணாமல் போயிடுச்சிங்க. இப்போ கரெக்டாக நம்ம டைமண்டாக அங்கே பாருங்களேன், 4599 இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம டைமண்ட் ஆர்மர் மேக் பண்ணோம். இதுலேயே மேக் பண்ணியிருக்கலாம். எதுக்கு நான் வெளியே வந்தேன்னு தெரில. முதல்ல ஹெல்மெட்டை செஞ்சுப்போம். அதுக்கடுத்து இங்கிற பேண்ட்டு செய்கிறதா செஸ்ட்டு பிளேட்டு செய்வோம். செஸ்ட்டு பிளேட்டு அடுத்து பூட்டு பேண்ட்டு போயிடுச்சிங்க. என்ன தெரில, நான் பாட்டுக்கு ஏதோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, டக்குன்னு இப்போ இதை செய்யடா. செய்யடா. இது கிராஃப்டிங் டேபிளில் கொஞ்சம் கிளிச்சாக இருக்குங்க இந்த சர்வரு. அதான் ஆல்ரெடி நம்மகிட்ட பிக்காட்ஸ் இருக்குது, பிக்காட் செய்ய வேணாம். இருங்க, டைமண்ட் ஆர்மருக்கு முதல்ல மாறிப்போம். இவ்வளோ நாள் வெள்ளை கலரில் சுற்றிட்டு இருந்த நம்ம இதுக்கு மேலே ப்ளூ கலரில் சுற்ற போகிறோம். இருங்க, நான் தேர்டு பர்சனுக்கு மாறிக்க F5 பட்டன் வச்சுருக்கேன். அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக தேர்டு பர்சனுக்கு மாறிடலாம். இருங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்கின்னுக்கு லைட்டாக செட் ஆகுது. நம்ம ஸ்கின்னுக்கு ஏதோ பார்க்க ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. இதே ஸ்கின் வச்சுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது ஸ்கின்னு மாற்றலான்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்ன ஸ்கின்னு மாற்றலான்னு. நான் எனக்கு தெரிஞ்சு பென்டனு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கின்னு வைக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த குப்பையை தூக்கி போ, குப்பை போ. அப்படி இதுக்கு மேலே இதில் டைமண்ட் ஆர்மர் இருக்க போகுதுங்க. டைமண்ட். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மிச்சம் 19 டைமண்ட் இருக்குது. இந்த 19 டைமண்டையும் நம்மளோட பர்சனல் யூஸஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்படி சாப்பாடு, இதான் காங்க்ரீட் வாங்குறது, அந்த மாதிரினா நம்ம போட்டுக்கலாம். ப்ளூ கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கலராக மாறிடுச்சிங்க. சரிங்க, இதுக்கு போட்டு விட்ருவோம். இந்த பேசாண்ட ஆர்மர் நம்மளே போட்டுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருங்க. டக்குன்னு என்சான்மெண்ட் போட்டுட்டு நம்ம ஆர்மரை யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பெண்டிங்கு, ஃபயர் ப்ரொடெக்ஷனு, ஃபெதர் ஃபாலிங், அக்வாட்டிக், இது மாதிரி ஒரு சில நல்ல இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நான் ஷாப் கட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கேன். நம்ம டார்க்குக்கு தொல்லை கொடுக்குற விதமாக இவருக்கு பக்கத்துலேயே கட்டுவோம். முதல்ல இருங்க, நான் ஃபவுண்டேஷனை அதாவது மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது லேஅவுட்டை போட்டுப்போம். அதுக்கப்புறமா இதனால் பார்த்துக்கலாம். முதல்ல 2 பிளாக்கு நேராக தான் வைக்கிறேன்னா கரெக்டாக தாங்க வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் லேஅவுட்டை போட்டே முடிச்சிட்டேன். சீக்கிரமா நான் ஷாப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கட்டுறேன். ஏன்னா நான் டுட்டோரியல் பார்த்து தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நான். என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஷேடர்ஸ் ஆன் ஆகிடுச்சிங்க. ஒரு சில வாட்டி அதுவே ஆன் ஆகிக்குது, ஒரு சில வாட்டி அதுவே ஆஃப் ஆகிக்குது. அது இஷ்டத்துக்கு பண்ணிக்குதுங்க. அதனால தான் இங்கே யாரோ பெட்டை போட்டு வச்சுருக்காங்க. இதிலே நான் தூங்கிக்கிறேன். இப்போதைக்கு தூங்கிட்டு காலையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஷாப் எப்போ இருக்குன்னு. 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் லைட்டிங் செட்டப்லாம் பண்ணணும். லைட்லாம் செட் பண்ணிட்டோம்னா பார்க்க சூப்பராக இருக்குங்க. இந்த க்ரீப்பரை நானும் பார்ப்போமா? இப்போ பாருங்கள், க்ரீப்பர்கிட்ட போய் நினைக்கிறேன். அவன் வெடித்து பேஸ் உடையதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இல்லை உடையவே உடையாது. ஏன்னா ஆன்டி க்ரீப்பர்னு ஒரு மோடு போட்டிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ தைரியமாக போய் நிற்கிறேன். இதோட டுட்டோரியல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வேணால் போகிறேன் டுட்டோரியல். நான் பார்த்து தான் கெட்டினேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் பார்த்து திருப்பி கெட்டி ஒரு வீடியோவாகவே போடுறேன். சரி, இதுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம உள்ளே வந்தால் முதலே நம்ம எலும்பு கூட அண்ணாச்சி தான் வரவேற்கிறாரு நம்மளை. இவர் தான் கேஷ் கவுண்டர்லாம் பார்த்துக்க போகிறாரு. எம்பிசி இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பிசி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி ஸ்பான் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நம்ம வேணால் பரத் ப்ரோட்ட கேட்டு பார்ப்போம். சரி வாங்க, அடுத்து நம்ம பேஸுக்கு போயிடலாம். நான் பண்ணியிருக்க டெக்கரேட் அந்தளவுக்கு இருக்காது தான். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள். இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபவுண்டெயின் இருக்கிறது. சேலாக இருங்க கடைசியாக பார்க்கலாம். அப்படியே ஒரு பாத்வே மாதிரி போட்டு இதை போட்டு இங்கே லேம்ப், அதாவது ஸ்ட்ரீட்லலாம் இருக்கும்ல, இந்த நைட் நேரத்தில் மட்டும் எரியும், அது ஒன்று போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் போட்டு நடுவில் ஃபவுண்டெயின் கட்டியிருக்காங்க. இந்த ஃபவுண்டெயின் எப்போ இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கே பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபவுண்டெயினு. சரி, நான் அதுக்கப்புறமா அப்படியே இந்த பாத்வேயில் போனீங்கன்னா நம்மளோட ட்ரீ ஹவுஸ் வரும். ஆனால் இந்த ட்ரீ ஹவுஸ் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. அதை அந்த ப்ரோ முடிக்காமே போயிட்டார். அம்மா ராக்கெட் ப்ரோ போயிட்டார். நீ நம்ம தான் இது கேப்டன் மாசா கெத்தா கேப்டன்.
சரி பார்த்துக்கலாம். அதை நம்ம தான் முடிக்கணும். அதனால் என்ன அப்புறம் ரூயின்டா நெதர் போர்ட்டில் இது பேரே மறந்து போயிருதுங்க. நெதர் போர்ட்டலுக்கு ஒரு பாட்டை போட்டு, அதாவது பார்ட்வே போட்டு அப்புறமா இதுலேருந்து கனெக்ட் பண்ணால் இங்கே போகுங்க இந்த என்சான்மெண்ட் டேபிள். அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நேராக நம்ம வீட்டுக்குள்ளே போயிடும். இது இப்படி தான் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இருங்க F5 பட்டனை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து வர வீடியோலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். இங்கேயே நான் விடைபெற்று கொள்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன். டாட்டா பை பை கைஸ்.